guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல கருவாடு தொக்கு வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். முருங்கைக்காய் அண்ட் கத்திரிக்காய்லாம் சேர்த்து ஒரு செம்ம அட்டகாசமான கருவாடு தொக்கு பண்ண போகிறோம். இந்த தொக்கு இருந்தாலே போதும், நமக்கு வேறு எதுவுமே தேவையில்ல. சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். உங்கள்கிட்ட எண்ணெய் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு அண்டு கொஞ்சம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிச்சுக்கலாம். கடுகு அண்டு வெந்தயம் வந்து கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதை சேர்த்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தால் கூட பரவாயில்ல, அதை சேர்த்துக்கோங்க. ஆனால் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட் கிடைக்கும், அதுக்காக தான். வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பல்லு பூண்டை வந்து நல்லா 1-2 தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் முழுசாக கூட பூண்டை சேர்த்துக்கலாம், பட் நம்ம தட்டி சேர்க்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் அண்டு பூண்டு வந்து நல்லா வதங்கி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி எங்கள் வீட்டில் வந்து கருவாடு தொக்கு பண்ணுவேனோ அந்த ஸ்டைலில் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 முருங்கைக்காயும் ஒரு 2 கத்திரிக்காயும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா புளி வந்து ஒரு லெமன் சைஸில் எடுத்து தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன், அதை கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப ஒரு டேஸ்ட் இருக்கும். தொக்கு பொறுத்த வரைக்கும் புளி அண்டு அந்த கருவாடு ஃப்ளேவர் தான் ரொம்ப ஒரு டேஸ்ட் கொடுக்க போகுது. இது கூட பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா தொக்கு பதத்துக்கு வர்றதுக்கு மல்லி பவுடர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூள்ன்றனால ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் வந்து நல்லா தக்காளி வந்து கையை வச்சு பிசைஞ்சுப்பேன். இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணாலும் பண்ணலாம். அப்படி இல்லைனா வெங்காயம் வந்து வதங்கினதுக்கப்புறமா தக்காளி அதில் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காண்டு கத்திரிக்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க, நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன். இப்போ இந்த மசாலா, புளித்தண்ணி, நம்ம சேர்த்துருக்க தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம ரசத்துக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் அண்டு உப்பு, இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் பூண்டு வந்து நல்லா பாருங்கள் வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். தொக்கு பொறுத்த வரைக்கும் அதிகமாக தண்ணி இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா தொக்கு வந்து நல்லா இருக்காது. கொஞ்சம் தூக்கலாகவே புளிப்பு டேஸ்ட் வந்து இருக்கட்டும், அப்போ தான் தொக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஒரு கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடுறேன். சிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும். நம்ம சேர்த்துருக்கிற கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வரணும். பாருங்கள் நம்ம வந்து தக்காளி வந்து வதக்காமலே நல்லா வெந்து வந்திருக்கு. நீங்கள் வந்து வதக்காமல் போட்டால் தக்காளி முழுசாக இருக்குன்னு கூட நீங்கள் நினைக்கலாம், அப்படி இல்லை, நல்லா வெந்து வந்துடும். இந்த டைமில் நம்ம வந்து கருவாடை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி நெத்தில் கருவாடை வந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன கருவாடு இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. எல்லா கருவாடுமே தொக்குக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கருவாடை சேர்த்துட்டு ஒரே ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணிவிட்டு அகெயின் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஆல்ரெடி முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கருவாடு மட்டும் தான் வேகணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 அல்லது ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா வெந்தாலே போதும். கருவாடு வந்து நல்லா சாஃப்டாக தான் இருக்குது, ஏன்னா நம்ம வந்து சுடுதண்ணியில் போட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம், சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம சேர்த்துருக்கிற தண்ணி, அந்த புளி தண்ணியே நல்லா வற்றி நல்லா கிரேவி பதத்துக்கு வந்து பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டான பதம். ஸோ இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டியான எல்லாருக்கும் பிடிச்ச கருவாடு தொக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுவும் முருங்கைக்காய் சேர்த்து பண்ணும்போது அட்டகாசமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தில் வந்து நீங்கள் அந்த மாதிரி கருவாடு தொக்கை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அடிச்சிக்கவே முடியாது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோருடைய ஃபேவரட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த மெத்தட் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.